வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சங்கீதம் 13வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி இப்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? செய்தியினுடைய தலைப்பு அதுதான். மறந்தாரோ? மறந்தார். அவன் கேட்கிறான். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், என்னை எதுவரைக்கும் மறந்திருப்பீர்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்கள் மிகுதியாய்க்கொண்டே இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. அந்த சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அது. நாமளும் அநேக நாட்கள், அநேக நேரங்களிலே, ஸ்தோத்திரம், அநேக சூழ்நிலைகளிலே இப்படித்தான் ஆண்டவரை பார்த்து சொல்லி இருக்கிறோம். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா? ஆண்டவர் என்ன ஒருவேளை நினைக்கலையோ? ஆண்டவருடைய கண்களிலே நான் படாமல் போயிட்டேனோ? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு போல. என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் என் வாழ்க்கையில இப்படி கண்ணீர், ஏன் இந்த வியாதிகள், ஏன் இந்த துக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை நோக்கி இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடும். நம்ம அநேகர் இந்த வார்த்தை ஆண்டவரத்துல சொல்லி இருப்போம். ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? ஆண்டவர் ஒருவேளை மறந்துட்டாரோ? என் வாழ்க்கையில நான் ஏன் இவ்வளவு அவமானங்களை படுறேன்? நான் ஏன் இத்தனை அவமானங்களை படுறேன்? இத்தனை நிந்தைகள் எனக்கு மட்டும் ஏன் வரும்? உண்மையா இருக்கிறேன், உத்தமமாய் வாழ்றேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், ஆண்டவருடைய வேலைகளை செய்கிறேன். ஆனா ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை? ஏன் என் வாழ்க்கையில ஸ்தோத்திர இந்த ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் இந்த விளைவினை என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது? ஒருவேளை ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? ஒருவேளை ஆண்டவர் என்ன மறந்து ஸ்தோத்திரம் விட்டுட்டாரோன்னு நீங்கள் ஆண்டவரை நோக்கி சொல்லி இருக்கலாம், இல்ல மனசுல நினைச்சிருக்கலாம். அதுபோலதான் சங்கீதக்காரனாகி தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? ஒருவேளை நீர் நம்முடைய முகத்தை எனக்கு மறைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அவனுடைய நிலைமை அப்படிதான். சிங்காசனத்தில் அமர்ந்தான். தன்னுடைய பாவத்தினாலே தன்னுடைய 4 பிள்ளைகளையும் இழந்து போனான். அவமானம் வருது, நிந்தைகள் வருது. ஸ்தோத்திரம். தன்னுடைய மகனே தனக்கு விரோதமாய் எழும்பி தன்னை அழிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் நினைத்து தன்னை துரத்தி கொண்டிருக்கிறான். அவன் சிங்காசனத்தை விட்டு ஸ்தோத்திரம் வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான், காடுகளிலே போய் மறைந்திருக்கிறான். தன்னுடைய மகன் கொன்று விடுவானோ என்று சொல்லி இப்படியாக அவன் பயந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மகன் தனக்கு விரோதமாய் வருகிறான். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வருது. போற வழிகளெல்லாம் ஆதரவு இல்லை, அருகில் உள்ள நாட்டுக்காரங்கெல்லாம் ஸ்தோத்திரம் தூஷிக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை சோர்ந்து போனவனாய், மனம் தளர்ந்து போனவனாய், ஸ்தோத்திரம் பலனில்லாமல் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறான். அந்த தனிமையின் வேளையில ஆண்டவரை நோக்கி பார்த்து இப்படியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திரு?
என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே, என்னை பாருங்க, என்னை பாருங்க, எனக்கு வருகிற அவமானங்களை பாருங்க, என் நிந்தைகளை பாருங்க, என் பிரச்சனைகளை பாருங்க, நான் எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் கேட்கிறதை பார்க்க முடியும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 42:9 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 42:9 பார்க்கிறோம், நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர், ஏன் என்னை மறந்தீர், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் ஆண்டவரே துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று அவன் அங்கலாய்க்கிறதை வேதனையோடு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் காண முடிகிறது. ஏன் ஆண்டவரே என்ன மறந்தீங்க, ஏன் மறந்தீங்க? ஒருவேளை நீங்க என்ன மறக்காம இருந்திருந்தா எனக்கு விரோதமாய் ஒருத்தன் வந்திருப்பானா? நீங்க என்ன மறந்துட்டீங்க அது ஆண்டவரே, அதனாலதான் என்னை அழிக்கும்படியா இத்தனை பேர் வர்றாங்க. நீங்க மறந்துட்டீங்க போல ஆண்டவரே, அதனாலதான் எனக்கு விரோதமா பிரச்சனைகள் வருது. ஸ்தோத்திரம். நீங்க என் கூட இருந்திருந்தா இந்த அவமானம் எனக்கு வந்திருக்காது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான ஸ்தோத்திர பிரச்சனை வந்திருக்காது, நானும் மற்ற ஜனங்களை போல ஆசீர்வாதமாய் நிம்மதியாய் வாழ்ந்திருப்பேன். ஒருவேளை நீங்க என்ன மறந்துட்டீங்களோ அப்படின்னு நீங்களும் ஒருவேளை ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற நிலைமையில இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் கைவிட்டுட்ட மாதிரி ஒரு ஸ்தோத்திர சூழ்நிலை உங்களுக்கு தெரியுதா? ஆண்டவர்களை மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தனிமையில போராடி கொண்டிருக்கிறான். ஒருவேளை உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல போகிறார். சங்கீதம் 77:9 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கேயும் ஒரு வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 77:9 தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? அவருடைய கேள்வி எல்லாம் இதுதான், மறந்துட்டாரு போல, என்ன கைவிட்டுட்டாரு போல. ஆமே ஸ்தோத்திரம். நாம சொல்றோம்ல, பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் கேட்டு பெறாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இப்படிதான் கேட்டிருப்பீங்க. ஸ்தோத்திரம். மறந்துட்டார் போல. இதே இன்னும் துக்கத்தின் மிகுதியா சில பேர் அழுதுருவாங்க, மறந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அவ்வளவாய் வியாகுலமாய் ஸ்தோத்திரம் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறான். நீர் என்னை மறந்தீரோ ஆண்டவரே, மறந்துட்டீங்களா ஆண்டவரே? ஸ்தோத்திரம். அதுக்கு ஆண்டவர் சொல்றார், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதனுடைய 14 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 49:14. ஆட்டு மந்தையை போல. ஏசாயா 49:14. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 14. சியோனே, சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். போதும்.
இப்படியா சொல்லுகிறாங்க, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருங்க, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? அப்படிப்பட்டதான ஒரு இன்னலான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இப்படி ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா? ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ? இங்க வசனம் சொல்லுது, அழுத்தமா சொல்றாங்க, இயேசு என்னை கைவிட்டா, அவர் என்ன மறந்துட்டாருங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 14 வசனத்தில் நாம் வாசித்தோம். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், சீயோன் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இயேசு என்னை கைவிட்டாரு, இயேசு என்ன மறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, வாசிங்க 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஒரு ஸ்திரீ தான் பெற்ற தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? இன்னைக்கு அநேக ஜனங்கள் மறந்துட்டாங்க. தான் பெற்ற பிள்ளைய கூட தூக்கி வீசுறாங்க, சாக்கடையில, முள்ளுல, துணியில சுற்றி குப்பை தொட்டியில வீசுறாங்க. ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதே, சீயோனே, நீ ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவர் என்னை மறந்தாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன நினைக்கலையே, என்ன ஆண்டவர் மறந்துட்டாரு, என்ன ஆசீர்வதிக்காம விட்டுட்டாரு என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சோதரன் தாவீதை பார்த்து, சீயோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அவர் உங்களை மறப்பதில்லை. மறக்க மாட்டாருங்க அவர் உங்களை. எந்த சூழ்நிலையிலும், எந்த நிலையிலும் என் தேவன் உங்களை மறக்கவே மாட்டார். உங்க அம்மா உங்களை மறக்கலாம், உங்க தகப்பன் உங்களை மறக்கலாம், பெற்றவர்கள் உங்களை மறக்கலாம், உங்க நண்பர்கள் மறக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை மறக்கலாம். ஆனால் உங்களை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாய் இருக்கிற என் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் உங்களை கைவிடவும் மாட்டார், உங்களை மறக்கவும் மாட்டார். உன் நண்பனுக்கு உன்னை ஞாபகம் இல்லாம போலாம், நீ உதவி செய்தவர்கள் எல்லாம் உங்களை மறந்து போயிருக்கலாம், உங்களிடத்துல நன்மைகளை பெற்றவர்கள் எல்லாம் உங்களை மறந்து உங்களை ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், என் தேவன் உங்களை மறவாமல் உங்களை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து நினைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், இயேசு என்னை மறந்தாரோ? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் ஆண்டவர்? எதுவரைக்கும் மறந்திருப்பீர்? ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்திருந்தா இப்படியாய் சொல்லி இருப்பார், தாவீதே, உன் தகப்பன் உன்னை மறந்தான், உன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் உன்னை மறந்தாங்க, நீ ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன். நீ ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவன், உன்னுடைய தகப்பன் கூட உன்னை மறந்துட்டான். ஆனா உன்னை நான் மறக்கல. உன்னை நான் மறக்காமல் என் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அனுப்பி ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த உன்னை, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் தேடி வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணனேன். நான் உன்னை மறந்திருந்தா வந்திருப்பனா?
நான் உன்னை மறக்கலையே. உன் தகப்பன் உன் சகோதரர்கள் மறந்த போதும் நான் உன்னை மறக்காமல் வனாந்தரத்திலே நீ ஆடுகளுக்கு பின்பாய் ஓடிக்கொண்டிருந்த வேளையிலே நான் உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதித்தேன். அந்த தேவனை பார்த்தா கேள்வி கேட்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை பார்த்தா மறந்துட்டியான்னு கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கோலியாத்தை ஜெயிப்பதற்காக வெறும் 5 கூழாங்கல்லோட போனல்ல, உன் கூட நான் இருந்தல்ல, உன் கூட நான் இருந்தல்ல. ஒருவேளை உன்னை மறந்திருந்தா ஸ்தோத்திரம், உன் கூட வந்து உனக்காக துணை நின்றிருப்பனா? சேனைகளின் கர்த்தராகி நான் உன்னோடு கூட இருந்திருப்பனா? அந்த ஒத்த கல்லை நீ தூக்கி எறிஞ்ச, நான் உனக்காக உன்னோடு கூட இருந்த அந்த கோலியாத்தை அடித்து உன்னை ஜெயித்த, உனக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தேன். நான் உன்னை மறந்திருந்தா, ஒருவேளை நான் உன்னை மறந்திருந்தா நீ ஆடுகளோடு ஓடிட்டு இருந்திருப்ப. ஒருவேளை நான் உன்னோடு கூட இல்லாமல் இருந்திருந்தா, உன்னை மறந்து போயிருந்தாள், நீ அந்த கோலியாத் கையில் அடி வாங்கி செத்திருப்ப. அல்லேலூயா. அவன் பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி இருப்பான். நான் உன்னை மறக்காம உன் கூட இருந்தேன். ஆடுகள் பின்னால வனாந்தரத்திலே இருந்தேன். கோலியாத்தை ஜெயிக்கும் போதும் நான் உன் கூட இருந்தேன். நீ ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும் போதும் கூட இருந்தேன். உனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதும் நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை மறக்கல, நீதான் என்ன மறந்துட்ட. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்திருந்தா தாவீதை பார்த்து இப்படிதான் சொல்லி இருப்பா, நீதான் ஐயா என்ன மறந்த. ஆனா நான் உன்னை என்ன செய்யல, உன் தாயின் கருவில் உருவாகும் நாள் முதல் கொண்டு உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நீ என்னை பார்த்து கேட்டல்ல மறந்துட்டியான்னு, இல்ல, நான் கூட இருக்கிறேன். சங்கீதம் 137 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னார், எருசலேம் எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கிறதே இல்லைங்க. ஒருவேளை தாவீதை போல இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தாவீதை போல ஆண்டவரை பார்த்து உங்களுடைய பலவீனத்தின் மத்தியில, உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில, உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து ஒருவேளை ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீர் என்னை மறந்துட்டீரோன்னு ஒருவேளை நீங்க கேட்டிருந்தால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், தாயின் கருவில் உருவான நாள் முதல் உன்னை பேர் சொல்லி அழைத்து இந்த நாள் வரையிலும் உன்னை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றி, எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி, எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆபத்து, விபத்து, நாச மோசங்கள், விக்கிடங்கள், வியாதி, பலவீனங்களிலிருந்து உன்னை மீட்டு ரட்சித்து உன்னோடு கூட இருக்கிற நான் நீ மேலும் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை மறக்கல. நீங்க பிறந்த நாள்ல இருந்து இல்லைங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இல்ல, உன் தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே, அல்லேலூயா, அதுக்கு முன்னிருந்தே ஆண்டவர் உங்களை மறக்காம அப்ப இருந்து பார்த்துட்டு வர்றாரே. இந்த சூழ்நிலையில உன்னை கைவிட்டுட்டு போயிடுவாரா? இந்த பிரச்சனையின் மத்தியில உன்னை மறந்துடுவாரா? இந்த வியாதியிலே கர்த்தர் உன்னை மறந்து உன்னை கைவிடுவாரா? என் தேவன் கைவிட மாட்டாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும், தந்தை மறந்தாலும், உன் சொந்த பந்தங்கள் மறந்தாலும், உற்றார் உறவுகள் மறந்தாலும், என் தேவன் உங்களை மறக்காமல் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை ஆண்டவர் மறக்கலங்க.
அதனாலதான் நாம் இவ்வளவு தவறுகள் செய்தோம். நம்மளை ரட்சித்து பாவிகளா இருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி நம்மளை ரட்சித்து தம்மோடு அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். ஒருவேளை மறந்திருந்தா நாம் இன்னைக்கு எப்படியோ வாழ்ந்திருப்போம், எங்கேயோ போயிருப்போம். அல்லேலூயா. மறக்கலங்க, மறக்கல. உன் குடும்பத்தை ஆண்டவர் மறக்கல, உன் வாழ்க்கை ஆண்டவர் மறக்கல. அவர் உன்னை மறக்கல, உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், சங்கீதம் 10:11. இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் மறக்கல. அதை மாத்திரம் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. சோதரர், இங்க பார்க்கிறோம், துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடுவான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. அல்லேலூயா. சோதரர், துன்மார்க்கன் மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்து, கேடு செய்து, அக்கிரமங்களை செய்து அவர்களை அழிச்சிட்டு, தேவன் எல்லாம் யாரும் இல்லை, அவரெல்லாம் என்ன பார்க்க மாட்டாரு, இதையெல்லாம் அவர் என்ன செஞ்சிருவாரு, மறந்துருவாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேக துன்மார்க்கர்கள், இன்னைக்கு அநேக அக்கிரமம் செய்கிற அரசியல்வாதிகள், ஸ்தோத்திரம், யாரா வேணா இருக்கட்டும், சில நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க, நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்தோத்திர, கர்த்தர் தந்த பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற துன்மார்க்கர்களுக்கு, ஸ்தோத்திர மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், கர்த்தர் இதையும் மறக்கல. அல்லேலூயா. நீ உள்ளத்துல சொல்லிட்டு இருக்கிற கர்த்தர் இதையெல்லாம் மறந்துட்டாரு, அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டாருன்னு சொல்லி தான் இருதயத்துல நீ சொல்லிட்டு இருக்கிற, ஆண்டவர் இதையெல்லாம் பார்க்க மாட்டாரு, நான் செய்யற அக்கிரமத்தை எல்லாம் பார்க்க மாட்டாரு, நான் பண்ணுகிற துன்மார்க்கத்தனத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரு. ஏன்னா தேவன் ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம் 5ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல, அவன் தேவனை தேடுகிற மனுஷன் அல்ல, அவனுடைய உள்ளமெல்லாம் கேடுபாடுள்ளதா இருக்குது, ஆண்டவர் இதையெல்லாம் கண்டுக்க மாட்டாரு, ஆண்டவர் இதுக்கெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டாரு, இதையெல்லாம் மறந்துடுவாரு அப்படின்னு சொல்லி நீ மேலும் மேலும் துன்மார்க்கத்தை செய்து கொண்டிருப்பாயானால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் அதை மறக்க மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ செய்த காரியங்களை, நீ செய்த அக்கிரமத்தை, நீ செய்த துன்மார்க்கத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அதுக்கான பதிலடியை நான் என்ன செய்வேன், தருவேன். என் பிள்ளைக்கு விரோதமா, என் ஜனங்களுக்கு விரோதமா, என் சபைக்கு விரோதமா, என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீ செய்ததை நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. அதையும் நான் என்ன செய்வேன், பார்ப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மறக்கிறவர் இல்லைங்க, தான் நேசிக்கிறவர்களுக்காக, ஸ்தோத்திரம், தான் பாவி அவர் நேசிக்கிறவர். அதனால உங்களை நேசித்து நீங்க ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் போது, ஸ்தோத்திரம், உங்கள் மேல அன்பு வைத்து உங்களை ரட்சிப்பதற்காக உன் பாவங்களை மன்னிக்க உன் பாவத்தை அவர் மறந்துடுவார். ஆனா நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அதே பாவத்துல மேலும் 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 ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்கள் செய்து கொண்டு, தேவன் என்ன பார்க்க மாட்டாரு, அவர் என்ன ஒன்றும் பண்ண மாட்டாரு, ஸ்தோத்திரம், ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நான் செய்வேன்னு நீங்க செய்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எச்சரிக்கையாய் நான் சொல்லுகிறேன், என் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அவளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் அவர் மறக்காமல், அவர் நீதி செய்கிற நியாயாதிபதி, நீதியுள்ள தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களையும் அவர் மறக்க மாட்டார், அவர்களுக்கும் தக்க பதிலடி கொடுப்பார். அல்லேலூயா. மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன்,
ஒருவேளை கர்த்தர் என்ன மறந்துட்டாரு, எனக்கு எந்த ஆசீர்வாதம் தரலன்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க தான் ஆண்டவரை மறந்துட்டீங்க. அவர் உங்களை ஒரு நாள் கூட மறக்கலங்க. நீங்க தான் ஆண்டவரை மறந்துட்டு பின்வாங்கி போயிட்டு இருக்கிறீங்க. சர்ச்சுக்கு வராம, வேதத்தை வாசிக்காம, ஜெபிக்காமல், உபவாசிக்காம, ஆண்டவரை தேடாம, முழங்கால் படியிடாம, உண்மையா இல்லாம, நீங்க தான் ஆண்டவரை விட்டு போயிட்டீங்க. ஆண்டவரை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை மறக்கல. நான் மீண்டும் மீண்டும் அன்பாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்கள் மேல அன்பாய் இருக்கிறதுனாலதான் உங்களை தேடி வந்து உங்களை ரட்சித்து இருக்கிறார். அந்த ரட்சிப்பை அலட்சியப்படுத்தாதீங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. அந்த கிருபை நீங்க உதாசீனப்படுத்தாதீங்க. அவர் சிந்தின ரத்தம் வீணாய் போய்விடக்கூடாது. அவர் உங்களுக்காய் பட்ட பாடுகள் வீணாய் போயிடக்கூடாது. என் மகனே, என் மகளே, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை மறக்கல, உங்களை கைவிடவும் இல்லை. அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் மறவாமல் உங்களை பாதுகாக்கிறார். நாம் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, நான் உங்களை மறந்தாலும் நீர் என்னை மறக்காமல் எங்களை நடத்தி வந்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இப்போவாது வாய்களை திறந்து சொல்லுங்களேன். இப்போவாது ஆண்டவரை தேடுங்களேன். இப்போவாது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். கடந்த மாசம் முழுவதும் பாதுகாத்தார் இல்லையா? அவர் மறந்திருந்த அந்த 10வது மாசத்தை பார்த்திருப்போமா? வாய்ப்பே இல்லைங்க. நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை தான். என்னை பலப்படுத்துகிறது அவருடைய கிருபை தான். என்னை வழி நடத்துகிறதும் அவருடைய கிருபை தான். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் பேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பேல தந்தீரையா. சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி, நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி, நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் படைத்த எங்கள் ஆண்டவன் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய இரத்த கோட்டைகளாய் நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்.
வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதியும். கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாய் உங்களுடைய வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய், அவர்களை ஆசிர்வதிக்கக்கூடியதாய், அவர்களை பலப்படுத்தக்கூடியதாய், அவர்களை மேன்மேலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி அடையத்தக்கதாய் கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆண்டவரே அவருடைய உள்ளத்திலே இன்னும் விருத்தி அடை செய்ய முடியாது, வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. நாங்கள் சுபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆஸ்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். வார்த்தை கொண்டு ஆண்டவரே நீர் பேசி இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். முற்றில் வறுமையாக்க போகிறோம். சகல துதி கனம் மகிமையாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியே நாம் நின்ற வண்ணமாக ஒரு பாடலை